ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி காலைல பார்த்தீங்கன்னா, காலைல ஒரு 5:30க்குள்ளே பையன் எழும்பிட்டான். பையன் எழும்பி அவன் வந்து காலைல கிரவுண்டு விளையாட போயிடுவான். ஸோ அவன் போயிட்டான். நான் வந்து இந்த டேண்டே ரூட் டீ தான் போட்டு குடிச்சிட்ருக்கேன். இன்றைக்கி பொண்ணு அவளுக்கு காலேஜ் லீவு, அதுக்காக ஊருக்கு வர்றா. ஸோ அவளை பிக்கப் பண்ணுறதுக்கு இப்போ நான் கிளம்பி போகணும். இப்போ நான் கிளம்பி அங்கே தான் போயிட்டுருக்கேன். எப்போதும் 6:15க்குள்ளே பஸ் வந்துடும். ஸோ இன்றைக்கி கொஞ்சம் லேட்டு, அதனால் இதை அவளை பிக்கப் பண்ண போயிட்டுருக்கேன். போயிட்டு பார்த்தீங்கன்னா, நான் வந்து வர்ற வழியில் அப்படியே பையன் கிரவுண்டில் விளையாடுவான். இப்போ நான் பிக்கப் பண்ணிவிட்டு வந்துட்டேன். அவன் தெரியாமல் சர்ப்ரைஸாக அவளை பார்க்க போகலான்னு சொல்லிட்டு காரை வெளியே விட்டுட்டு நான் தெரியாமல் தான் போகிறேன். அவன் எப்படி தான் இதையே கண்டுபிடிச்சி ஓடி வரான் பாருங்கள். அவனுக்கு தெரிய வாய்ப்பே இல்லை. நான் வெளியே விட்டுருங்க காரு, என்னோடய கார் தெரியவே செய்யாது. எப்படி கண்டுபிடிச்சானு வந்திருக்கான். அவங்க அக்கா மேலே ரொம்ப பாசம் அவனுக்கு. ரொம்ப மிஸ் பண்ணுறான்னு நினைக்கிறேன். வந்து பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் விளையாடணுமான்னு சொல்லி கிளம்புங்கன்னு சொல்லிட்டான். சரி, அதனால் அவனை விட்டுட்டு நானும் பாப்பாவும் வீட்டுக்கு வந்துட்டோம். வந்துட்டு கொஞ்சம் ஒர்க்கெலாம் இருந்தது முடிச்சுட்டு செடிக்கெலாம் சரி தண்ணி விடலான்னு சொல்லிட்டு வாசலில் கொஞ்சம் செடிக்கெலாம் தண்ணி விட்டுட்டு தென்னை மரத்தை தூக்கி போட்டிருந்தான். அவன் தூக்கி அதை தூக்கி கேட்டில் மாட்டி வச்சுட்டு ஜாலியாக குளிச்சிட்ருக்குறாரு. ஏன்னா வெளியே பக்கத்துலலாம் ஆட்கள் யாரும் அவ்வளோ இல்லை. ஸோ அதனால் குளிச்சிட்ருக்காது. ரொம்ப வெக்கப்பட்டு தான் படுவான், வெளியே குளிக்க மாட்டான். தண்ணிலாம் தூக்கி வீசி வீசி ஜாலியாக விளையாடிட்டு இருந்தான். கேட்கவே இல்லைடே, ரொம்ப நேரம் தள்ளி விளையாடுதுன்னு சொன்னால் கேட்கவே இல்லை. ஜாலியாக விளையாடிட்டு இருந்தான். சரி, நானும் அம்மா வீடியோ எடுக்காதீங்கன்னு சொல்லிட்டு இருந்தான். நான் இல்லைடா, நான் செடியை எடுக்கிறேன் அப்படி சொல்லிட்டு அவன் தெரியாமல் கவர் பண்ணிகிட்டு இருந்தேன். அவன் தண்ணி ஃபுல்லாக வாயில் வச்சுட்டு என்னென்னா அவன் தலையில் அந்த தண்ணி விழுற மாதிரியும் அதுலேருந்து வாயிலே தண்ணி வெளியே வர்ற மாதிரி அப்படி சொல்லி விளையாடிட்டு இருந்தான். அப்புறம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்லாம் ரெடி பண்ணணும். ஓகேன்னு சொல்லிட்டு நான் வந்து அவனுக்கு குளிக்க வச்சுட்டு நான் வந்து ரெடி பண்ணுறதுக்கு போயிட்டேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவன் வந்து பூரி கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் பூரி போட்டு கொடுத்து அதுக்கு டால் தான் கேட்டாங்க. டால் வச்சு கொடுத்துட்டு அவனுக்கு ஓட்டிட்டு உடனே சொல்லிட்டு இன்னும் ஷட்டில் ஆட போகணும், ஷட்டில் ப்ராக்டிஸ் பண்ணிருக்குன்னு சொல்லிட்டு இருந்தான். சரி, ஓகேன்னு சொல்லிட்டு அது ஒரு பக்கத்தில் ஒரு இண்டோர் ஸ்டேடியம் இருக்குது. ரொம்ப சின்ன இண்டோர் ஸ்டேடியம் தான். ஸோ அங்கே கிளம்பிட்டான். ஸோ அவனுக்கு கூப்பிட்டு போகிறக்காக தான் நான் கிளம்பி போயிட்டுருக்கேன். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா அவனோட விளையாட பசங்க, குட்டி பசங்க நிறைய பேர் நின்றுருந்தாங்க. ஸோ ஓகே, அவங்களும் சேர்ந்து வர்ற ஆண்டினாங்க. சரி, ஓகேன்னு சொல்லிட்டு அந்த பசங்க கூட்டிகிட்டு நான் கிளம்பிட்டேன். எல்லாம் கலாச்சிட்டு உள்ள விளையாடிட்டு இருந்தாங்க பசங்கள்லாம். அவனுக்கு விளையாட்டுன்னா போதும் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ இதாக இருப்பான். ஃபுட்பால் விளையாட போயிடுவான், அப்புறம் மார்னிங் வாலிபால் விளையாட போயிடுவான், அப்புறம் ஷட்டில் விளையாட போயிடுவான். எல்லோரும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அவனுக்கு. ஸோ அதனால தான் கூட்டிகிட்டு போயிட்டுருக்கேன். பாருங்கள் எவ்வளோ பனைமரம் இருக்குது பாருங்கள். எங்கள் ஊரில் கருப்பட்டி ஃபேமஸ் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு எல்லாம் தெரியும். உடங்குடி வந்து கருப்பட்டி ஃபேமஸ். ஸோ அவனை கொண்டு விட்டுட்டு அவன் சொன்னால் 12:30 1 o'clock கரெக்டாக பிக்கப் பண்ண வந்துருங்கம்மான்னு சொல்லியிருந்தான். சரி, ஓகேடான்னு சொல்லிட்டு அவங்க அப்பா தான் கூட்டிகிட்டு வருவாங்க. ஸோ இன்றைக்கி வந்து நான் தான் போகிறேன். இன்றைக்கி கொண்டு விட்டுட்டு நான் வந்துட்டு அப்புறம் 12:30 கூட போனோம் அவனை போய். ஸோ வந்துட்டு நான் லஞ்ச் ரெடி பண்ணுறதுக்காக வந்துட்டேன். என் பொண்ணுக்கு வந்து அங்கே வந்து ஹாஸ்டலில் சீ ஃபுட் அவ்வளோ கிடைக்காதில்ல. ஸோ அதனால் சீ ஃபுட் பண்ணான்னு சொல்லிட்டு ப்ரான் தான் ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். உங்களை யாருக்கெல்லாம் ப்ரான் ரொம்ப பிடிக்கும் மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். ப்ரான் 60 மாதிரி பண்ணிவிட்டு கொஞ்சம் இது நம்ம வெண்டைக்காய் வந்து ஃப்ரை பண்ணேன். வெண்டைக்காய் பொரியல் பண்ணலான்னு சொல்லிட்டு. வெண்டைக்காய் 2 பேருமே சாப்பிடுவாங்க. ஸோ அதனால் வெண்டைக்காய் பொரியல் பண்ணிவிட்டு மீன் குழம்பு தான். பட் மீன் குழம்பு 2 பேருமே சாப்பிடவே இல்லை. எனக்கு தயிர் சாதம் தான் வேணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ 2 பேருக்கும் சாதம் மட்டும் ஊட்டியாச்சு. சாதம் இந்த வெண்டைக்காய் பொரியலும் ப்ரானையும் வச்சு சாப்பாடு ஓட்டிட்டேன். உங்களை யாருக்கு வந்து தயிர் சாதத்துக்கு வந்து இந்த சிக்கன், கருவாடு, இந்த ப்ரான், ஃபிஷ் இது மாதிரிலாம் பிடிக்கும்னு சொல்லி மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். பட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் ஆஸ் யூஸ்வல் நம்ம ஒர்க்கு பார்க்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பசங்களுக்கெல்லாம் சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு நான் என்னை ஸ்டிச்சிங்கில் உட்காந்துட்டு போய் கொஞ்சம் கட் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு ப்ளவுஸு. ஸோ அதனால் கட் பண்ணிவிட்டு தைக்கலான்னு சொல்லிட்டு உட்காந்துட்டேன். இந்த ப்ளவுஸ் ஒரு பட்டு சேரோட ப்ளவுஸ் இது. ஸோ அதுதான் தைக்கிறதாக வெட்டி வச்சுருக்கேன். இப்போ ஷோல்டரில் பார்டர் கொடுக்குறாங்களே, இப்போ ட்ரெண்டிங்காக இருக்கலாங்க. ஸோ அந்த மாதிரி தைக்கலான்னு சொல்லிட்டு இதெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் ஈவினிங் பார்த்திங்கன்னா காஃபி போட்டு பசங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸ் கொடுத்தாச்சு.
இன்றைக்கி நாள் இப்படி தான் போச்சு. நான் ஃபுல்லாக நிறைய இதெல்லாம் கவர் பண்ணவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இந்த முட்டைகோஸ் யாருக்கெல்லாம் பிடிக்கும் மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப பிடிக்கும் முட்டைகோஸ். அப்புறம் வடை. ஸோ ஆனால் வடைலாம் ரொம்ப விரும்பி சாப்பிடாத பிள்ளைங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.